ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வருகிறேன் ஃப்ரம் மணிமேஸ் ஒரு பொடிச்சல். நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த கிரேட் திங். ஏன்னா நான் இவ்வளோ கொஞ்ச நாளாக வீடியோ போட்டு வந்துட்டு இருக்கேன். இட்ஸ் பீன் அ ஸ்ட்ரகிள். நிறைய எடிட்டிங்லேருந்து நம்ம ப்ராசஸ்லேருந்தும் சரி எல்லாமே பண்ணிட்டு வரோம். ஆனால் அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டீங்க. அதுக்கு நான் ரொம்பவே நன்றி கடன்பட்டிருக்கேன். ஸோ இன்னும் வரக்கூடிய அப்கமிங் சீசன்ஸும் சரி, எபிசோடும் சரி, என்னால் முடிஞ்ச 100%, 200% எஃபர்ட் போட்டு நான் உங்களுக்கு வீடியோ டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாமல் இன்னொரு 2 சில விஷயங்களுக்காகவும் நான் இந்த வீடியோ ஆக்சுவலி ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா, இப்போ நீங்க வந்து கமிட்டி பேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சர்வே மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். அதாவது நெக்ஸ்ட் அனிமி எது போடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆல்மோஸ்ட் லைக் 200 பீப்புள் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க நமக்கு 1000 பீப்புள்ல. அப்படி பாக்குறப்ப என்னன்னா, அதிகபட்சமான பீப்புள் வந்து தி ஆம்பிஷன் ஆஃப் ஓடா நோபுனா அதுக்கு தான் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஆக்ஷன் ரொமான்ஸ்னு ஜானர் நான் வச்சிருக்கேன், அதுக்காக தான் கிளிக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இந்த அனிமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் சூப்பர் நாச்சா இருக்கும். நல்லா இருக்கு அனிமி. அபார்ட் ஃப்ரம் திஸ் என்னன்னா, அதிகபட்சமான பேர் பாத்தீங்கன்னா, நீங்க இஸ் இட் ராங் டு ட்ரை டு பிக் அப் அ கேர்ள் இன் டஞ்சன் சீசன் 2 வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த சீசனை போடலாமா, இந்த சீசனை போடலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒரு கமிட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட இன்டென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த சர்வே கொடுத்துருந்தேன். ஸோ இந்த சர்வேல யார் மேக்ஸிமம் ஓட்டா வருமோ அதை தான் நான் வீடியோ கொடுப்பான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அதுல என்ன மேக்ஸிமம் ஓட்டா இருக்கோ அந்த சீசனை நான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க கேட்ட மாதிரி இஸ் இட் ராங் டு ட்ரை டு பிக் அப் அ கேர்ள் இன் டஞ்சன் சீசன் 2 வந்து உங்களுக்காக திருப்பி எடுத்துட்டு வரேன். இது இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டினியூஸா பாத்தீங்கன்னா 2 எபிசோட் கேட்டு வரீங்க. ஸோ எனக்கு புரியுது. அனிமே வந்து நீங்க ஒரு எபிசோட் பார்த்தா செம்ம காண்டாகும், அடுத்த எபிசோட் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 எபிசோடுன்றது இப்ப இருக்கிற என்னோட சுச்சுவேஷன்ல இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். ஏன்னு சொன்னா நம்ம வந்து போன்ல தான் எடிட் பண்றோம். போன்ல எடிட் பண்ற போது உங்களுக்கு சேலஞ்சஸ் தெரியும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்ல இருந்து இப்ப நான் ஆடியோ வந்து தனியா ரெக்கார்ட் பண்ணிட்டு வீடியோல மர்ஜ் பண்ணி அதை எடிட் பண்ணி அது காப்பிரைட் வராம செக் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்ததுக்கே செம்ம நாக்கு தள்ளுது. அதாவது 2 வீடியோன்றது இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால வெறும் சாட்டர்டே சண்டே மட்டும் 2 எபிசோட் எடுத்துட்டு வரேன். மற்ற நாள்ல என்னால எடுத்துட்டு வரதுக்கு இப்போ முடியாது. மேபி இன் ஃபியூச்சர் நான் எடுத்துட்டு வரலாம். ஸோ நீங்க என்ன சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இது இந்த ஒரு ரீசனை வச்சுட்டு நீங்க சொல்லாதீங்க, இந்த மாதிரி நம்ம ஒன்று சொல்றோம் இவன் ஒன்று பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. ஸோ என்னோட சுச்சுவேஷனை நான் உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் அப்ளை பண்றேன். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். மிக விரைவில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் ஆன் மண்டே வித் ஓடா நோபுனா சீசன் 1 எபிசோட் 1 வந்து பாக்குறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் யூ ஹரிகரன் ஃப்ரம் அனிமேஸ் ஒரு பொண்ணு சேனல்.